புயலோ இல்ல வேற எதுவுமோ கிடையாது. சில பேர் மேக வெடிப்புன்னு சொல்றாங்க. சில பேர் மேக ஆறுன்னு சொல்றாங்க. அதாவது இந்த கடலினுடைய சூடு வந்து இருக்கு இல்லையா? டெம்பரேச்சர் அது அதிகரிக்கும் பொழுது, அதனுடைய நீர் வந்துட்டு கடல் நீர் வந்துட்டு ஆவியாகி மேகத்துல போய் டெபாசிட் ஆகிக்கிறது. அது வந்துட்டு அளவுக்கு மீறி பொதுவா வந்துட்டு மேகங்கள்ல மழை பொழிவதுடைய சுழற்சி உங்களுக்கு தெரியும். இதுதான். பட் இந்த சூட்டோடைய காரணத்தினால இந்த டெம்பரேச்சர் ஹை ஆனங்கிற ரீசன்க்காகவே டெபாசிட் ஆன தண்ணி வாட்டர் லெவல் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய அடர்த்தி அதிகரித்துக் கொண்டே போய் ஒரு இடத்துல போய் துப்பிட்டு வர மாதிரி கக்கிட்டு வந்துருது. தட்ஸ் ஆல். அப்படி கக்கப்பட்டதாக ஒரு சில பேர் சொல்றாங்க. எது எப்படியோ அதிகமான மழையை பொழிஞ்சிருச்சு. உலகிலேயே வரலாறு காணாத மழையை கொட்டி தீர்த்திருக்கு தென் தமிழகத்துல. இது சென்னையில நடக்காதது ரொம்பவே நல்லதும் கூட. 95 சென்டிமீட்டர் காயல்பட்டினத்துல மட்டுமே பொழிந்திருக்கு. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அதாவது 947 மில்லிமீட்டர் அளவுக்கு காயல்பட்டினத்துல மட்டுமே பொழிஞ்சிருக்கு. 600 சுற்று மில்லிமீட்டர் வந்துட்டு திருச்செந்தூர்ல. 2வது திருச்செந்தூர்ல அதிக மழை. திருச்செந்தூர் கோவிலுக்குள்ளே தண்ணீர் வந்துருச்சு. இத்தனைக்கும் கடற்கரைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கடல். ஒட்டி இருக்கக்கூடியன்னு சொல்லலாம். பக்கத்துல எல்லாம் கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் சொல்லலாம். ஒட்டி இருக்கக்கூடிய அங்கேயே வெள்ள நீர். அப்ப எந்த அளவிற்கு இந்த மழை வந்துட்டு ஒரு ருத்ர தாண்டவம் ஆடி இருக்கு அப்படின்னா யூகிச்சு கூட பார்க்க முடியல. பொருள் சேதம், உயிர் சேதம் இது மட்டும்